வணக்கம். இன்னைக்கு முதல் கிளாஸில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாடியூலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒன்று நம்மளோட யூசேஜுக்கெலாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயமா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதே சமயத்தில் நம்ம யூஸ் பண்ணுற நிறைய விஷயங்கள் டிஜிட்டல் பேஸ்டாக தான் இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு அங்கமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும், பட் அதுவே கம்ப்ளீட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிடையாது. ஸோ ஃபார்மலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, இது யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகும், இன்னைய தேதிக்கு எல்லாருக்குமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு பயனுள்ள விஷயமாக தான் இருக்குது. ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கட்டும், பெரிய பிஸ்னஸ் பிளேயர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வேலை தேடுறவங்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு ஏஜென்சி ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஹாட் கேக், ரைட்? ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் என்ன அப்படின்னா, அந்த வேர்ட்லேயே தெரிஞ்சு டிஜிட்டல் ப்ளஸ் மார்க்கெட்டிங். அதாவது நார்மல் மார்க்கெட்டிங் தான் இது. அதை நீங்கள் டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ் இருக்கு இல்லைங்களா, கேட்ஜெட்ஸ் அதை யூஸ் பண்ணி, எலக்ட்ரானிக் டிவைசஸை யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதாவது மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ் யூஸிங் இன்டர்நெட் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ், இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ நீங்கள் கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம பழமையான மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் கிடைக்கக்கூடிய, அதாவது கிடைக்காத சில விஷயங்கள், அதில் கிடைக்காத சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதில் பெனட்ரேட் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே போக முடியாத நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டிஜிட்டல் மூலமாக கிடைக்கிறதுனால இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ உங்களை கன்வென்ஷனல் டைப் ஆஃப் மார்க்கெட்டிங், அதாவது பழைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை விடவும் இதில் ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. டிஜிட்டலாக நீங்கள் ஒரு கஸ்டமரை உங்களோட ப்ராடக்ட்காகவோ உங்களோட சர்வீசஸ்க்காகவோ நீங்கள் என்ன விற்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதுக்காக நீங்கள் கஸ்டமர்ஸை போய்ட்டு ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, எதுக்காக, எந்த ஒரு ப்ராசஸ்க்காக, எந்த ப்ராடக்ட்காக, எந்த சர்வீஸ்க்காக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதை டிஜிட்டலாக பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ், அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது. இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் டிஜிட்டல் கேட்ஜெட்டை யூஸ் பண்ணி, எலக்ட்ரானிக் டிவைஸை யூஸ் பண்ணி பண்ணுறது எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தானே அப்படின்றதுனால சிம்பிளாக சோஷியல் மீடியாவில் போஸ்டிங் போடுறது, இல்லைனா ஒரு ப்ரொஃபைல் பிக் வைக்கிறது, உங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டு இருக்குது, உங்களோட விசிட்டிங் கார்டை ஃபோட்டோ எடுத்து அதை நான் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணேன், இல்லை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சேன், இது மூலமாக எனக்கு பிஸ்னஸ் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தட் இஸ் நாட் ஃபார்மல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நீங்கள் டிஜிட்டல் பவரை யூஸ் பண்ணணும், டிஜிட்டல் எஃபிஷியன்சியை யூஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது அதில் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய அப்ளை பண்ணணும். நீங்கள் ஒரு ப்ராப்பராக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு போஸ்ட் இருக்குது அப்படின்னா அது எப்போ போஸ்ட் பண்ணணும், எந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு போஸ்ட் பண்ணணும், எந்த ஜெண்டருக்கு போஸ்ட் பண்ணணும், உங்களோட கண்டென்ட்டை எப்படி எழுதணும், அப்புறம் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராக்டிசஸ் இருக்குது. இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச். இதெல்லாம் ப்ராப்பராக தெரிஞ்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ப்ராப்பர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வெறும் ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது மட்டும் கிடையாது. இதெல்லாம் உள்ளடக்கியது தான், பட் அது மட்டும் கிடையாது. இதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. எஸ்இஓ, அதாவது சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன், எஸ்இஎம் சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங், எஸ்எம்ஓ சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன், எஸ்எம்எம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ஏகப்பட்ட மாடியூல்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் ப்ராப்பராக கற்றுக்கினா மட்டும்தான் உங்களால் ஒரு கம்ப்ளீட் டிஜிட்டல் மார்க்கெட்டராக ஆக முடியும். நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக ஒரு பெரிய பிஸ்னஸ்க்கு நீங்கள் உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணி அவங்கள உங்களோட கிளைண்ட்டாக மாற்றணும்னு நினச்சாலும் நீங்கள் இந்த ஃபார்மல் ட்ரைனிங், இந்த ஃபார்மல் நாலேஜெலாம் கேதர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு பெட்டர் ப்ராக்டிஸை கொண்டு வர முடியும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் எஸ்சிஓனா என்னென்னு பார்ப்போம். அதாவது சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். இது நிறைய கேள்விப்பட்ட வேர்டாக இருக்கும். இது என்னென்னா, சர்ச் என்ஜின் அப்படின்னா கூகுள், பிங், மைக்ரோசாஃப்ட், இது எல்லாமே பார்த்திங்கன்னா சர்ச் என்ஜின்ஸ். அதாவது நீங்கள் என்ன குவயரி சர்ச் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு நிறைய டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துன்னு உங்களுக்கு ரிசல்ட்டாக கொடுக்குது. அப்படின்னா யாஹூ, இவங்க எல்லாமே இதெல்லாம் தான் சர்ச் என்ஜின். கூகுள் ஒரு சர்ச் என்ஜின், அந்த மாதிரி பிங், யாஹூ, இவங்க எல்லாமே சர்ச் என்ஜின்ஸ் தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்ச் என்ஜின்ஸ் இருக்குது. அப்போது இப்போ நம்ம நார்மலாக கூகுள் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோம். நீங்கள் கூகுளில் ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஏசி வாங்கணும் அப்படின்னா பெஸ்ட் பிராண்ட் ஆஃப் ஏசி இன் இந்தியா அப்படி ஏதாவது தேடுறீங்க அப்படின்னா, பெஸ்ட் 5 ஸ்டார் ரேட்டட் ஏசி இன் இந்தியா அப்படி ஏதாவது தேடுறீங்க, இல்லை உங்களுக்கு எது தேவையோ அதை தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் டாப்பில் ஒரு ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். அந்த டாப்பில் வர்ற ரிசல்ட்டுக்காக வேலை செஞ்சது தான் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். அதாவது அந்த டாப்பில் வர்ற ரிசல்ட்டோட வெப்சைட் இல்லைங்களா, அவங்க ஏகப்பட்ட வேலை செஞ்சுருப்பாங்க. அதனால தான் அந்த ரிசல்ட் டாப்பில் வருது. ஸோ நீங்களே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் உங்களோட பிஸ்னஸ் லிங்க் சர்ச் ரிசல்ட்ஸில் டாப்பில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்கும், உங்களுக்கு கன்வர்ஷன் நடக்கும், ரைட்? ஸோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி என்ன அப்படின்னா,
கூகுள் சர்ச் இன்ஜினில் அதாவது கூகுளில் நீங்கள் ஒரு query கொடுத்து தேடும் பொழுது டாப்பில் 3 ரிசல்ட்ஸ் தான் நிறைய கிளிக்ஸ்க்கு உள்ளாகுது. அதாவது டாப்பில் வர 3 ரிசல்ட்ஸ் தான் நிறைய பேர் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ்குள்ளே போவாங்க. மீதி இருக்கிற 7 ரிசல்ட்ஸ் அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டாப் 10 ரிசல்ட்ஸ் தான் காமிக்கும். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரால் டவுன் பண்ண கீழே ரிசல்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. பட் எப்படி இருந்தாலும் டாப்பில் இருக்கிற அந்த 3 ரிசல்ட்ஸ்க்கு தான் கிளிக்ஸ் நிறைய வரும். அங்கே தான் கன்வர்ஷன் நிறையா நடக்கும். ஸோ அப்போ எந்த பிஸ்னஸுமே தங்களை டாப் 10லேயோ டாப் 3லேயோ அந்த பிளேசஸில் தான் வர்றதுக்கான ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். அதாவது சர்ச் என்ஜினில் உங்களோட ரிசல்ட்ஸ் டாப்பில் வரணும் அப்படின்னா அதுக்கான டெக்னிக்கல் ஒர்க் பண்ணுறது தான் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். ரெண்டாவது சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங். இப்போ சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து பியூர்லி ஆர்கானிக். அங்கே நீங்கள் வந்து பெய்டு மார்க்கெட்டிங்லாம் பண்ண மாட்டீங்க, காசு கொடுத்து ஸ்பான்சர் பண்ணி மேலே வர வைக்க மாட்டீங்க. எவ்ரிதிங் இஸ் பியூர்லி ஆர்கானிக். அதனால தான் அது சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். ரெண்டாவது சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங். இந்த சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங்னா நீங்கள் ஒரு கணிசமான தொகையை மார்க்கெட்டிங்காக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதாவது ஒரு போஸ்ட் இப்போ நீங்கள் கூகுளில் பார்த்துருக்கலாம், நீங்கள் எதுக்காவது ஒன்று சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே ரிசல்ட்ஸ் நிறையா வரும். அது இல்லாமல் மேலே வந்து ஸ்பான்சர்டுன்னு சொல்லிட்டு ரிசல்ட்ஸ் வரும். அப்படி இல்லைனா அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு சில ரிசல்ட்ஸ் வரும். அதாவது நீங்கள் என்ன தேடினீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான ரிசல்ட்ஸை உங்களுக்கு ஸ்பான்சர்டுன்னு சொல்லி காமிப்பாங்க. அதுதான் சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங். அது எப்படின்னா பே பண்ணி அந்த ரிசல்ட்ஸை அந்த பர்டிகுலர் கீவேர்டு இல்லைனா நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ, இப்போ நீங்கள் பெஸ்ட் ஸ்கூல் இன் தமிழ்நாடு, பெஸ்ட் ஸ்கூல் இன் சென்னைன்னு தேடினீங்க அப்படின்னா ஆர்கானிக்காகவே நிறைய ரிசல்ட்ஸ் வரும். அது வந்து SEO. மேலே ஸ்பான்சர்டுன்னு போட்டு இல்லைனா அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு போட்டு சில ரிசல்ட்ஸ் வரும். அது வந்து SEM. அதாவது பே பண்ணி நீங்கள் அந்த பர்டிகுலர் கீவேர்டு பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் சென்னைன்னு தேடுறீங்கன்னா பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் சென்னை சம்மந்தப்பட்ட ரிசல்ட்ஸை மேலே காமிக்கும். ஆனால் அது ஸ்பான்சர்ட் ரிசல்ட்ஸ். பே பண்ணி மேலே அந்த கீவேர்டுக்கான ரிசல்ட்ஸை மேலே காமிக்கும். அதுதான் சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங். அடுத்தது SMO, சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன். இதுவும் அதே தான். அதாவது சோஷியல் மீடியாவில் நிறைய சோஷியல் மீடியாஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப பரவலாக யூஸ் பண்ணுறது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர், பின்ட்ரெஸ்ட், இப்படி ஏகப்பட்ட சோஷியல் மீடியாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்படி ஒரு சர்ச் என்ஜினில் டாப்பில் வர வைக்கிறோமோ அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஒரு பிஸ்னஸை ரெப்ரசென்ட் பண்ணாலோ அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து உங்களோட பிஸ்னஸை அது ரிஃப்ளெக்ட் பண்ணாலோ எதுவாக இருந்தாலும் அந்த ப்ரொஃபைலையோ இல்லை உங்களோட பிஸ்னஸ் பேஜையோ டாப்பில் வர வைக்கணும். சோஷியல் மீடியாவில் எதுவும் தேடும் பொழுது அதில் டாப்பில் வர வைக்கிறதுக்கான வேலைகளை செய்கிறது தான் சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன். ரைட். அடுத்தது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். முன்னாடி நம்ம சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங் சொன்ன மாதிரியாக தான் இதுவும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். அதாவது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் அகைன் நீங்கள் மார்க்கெட்டிங்னு ஒரு டேர்ம் வந்தாலே நீங்கள் வந்து கொஞ்சம் பே பண்ணி தான், அதாவது அப்பப்போ பே பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களோட போஸ்ட்டை பூஸ்ட் பண்ணுவீங்க, உங்களோட ப்ராடக்ட்டை உங்களோட சர்வீஸை நீங்கள் பூஸ்ட் பண்ணுவீங்க சோஷியல் மீடியாவில். ஸோ இதுக்கும் நிறைய வேலை செய்யணும். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுனாலவே உங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸ், அதாவது நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிடாது, நிறைய கன்வர்ஷன்ஸ் நடந்துடாது. அதையுமே ரொம்ப ஃபார்முலாக ப்ராப்பராக பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு அந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அடுத்தது இமெயில் மார்க்கெட்டிங் இருக்குது. இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னா உங்களுக்கு கிடைச்ச ஒரு 1000 இமெயில் 2000 இமெயில் எடுத்து எல்லாருக்கும் மெயில் பண்ணுறது கிடையாது. அது வந்து ஸ்பேமில் போய்டும். அது கிடையாது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி லீட்ஸ் வச்சுருக்கிறீங்க. அதாவது நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கஸ்டமர்ஸ் உங்களோட ப்ராடக்ட்டில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சவங்க இப்படி உங்களோட பிஸ்னஸ்க்கு சம்மந்தப்பட்ட லீட்ஸ் இருக்குன்னா அந்த லீட்ஸ்ன்னு நாங்கள் சொல்கிறது வந்து இமெயில் ஐடிஸ். அந்த லீட்ஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்பணும்.